வணக்கம். இங்கே பாருங்கோ இது வந்துச்சோ. ஆமா, அரங்கன் ஃபேமிலியில் முதல் என்ன பழம்? பலாப்பழம் இருக்கும் விழா. ஆமா. இருக்கட்டும் தொடச்சுக்கிறேன் நான். எனக்கு தோர்வா வைக்கிறேன் நான். இப்போ பலாப்பழம் நறுக்குமோ பார்ப்போம். வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கணும், கையிலேயே எண்ணெய் தடவிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ தான் நான் பலாப்பழமே நறுக்க போகிறேன். கையில் நல்லா எண்ணெய். ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் மிந்திலாம் வந்து ஒரு பழம் 2 பழம்லாம் வாங்குறது கிடையாது. நான் சிறுபிள்ளையா இருக்கையில முழு பழமாக தான் வாங்குவோம். இந்த பழம்லாம் வெறும் 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்குற காலம். இப்போ எவ்வளோக்கு வாங்குனீங்க? இது 500 ரூபா. 500 ரூபா. எத்தனை கிலோ? 9 கிலோ இருந்தது. கிலோ வந்து 50 ரூபா. 9.5 கிலோ. ஆனால் வந்து 500 போதும் அப்படின்னா சரி அப்படின்னு 450. நல்ல பழமா இருக்குமா? ஏமாத்திருப்பானா? எப்படியும் 1-2 ஒரு சைடில் கொஞ்சம் போகத்தான் செய்யும் பழம். ஏன்னா இது வந்து அவங்களுக்கே தெரியாம வர்றதுதான். வடியுதுங்க அடியுதாம்மா. இது எப்படி இருக்குமா? அப்படிதான் இருக்குமா? அந்த இருக்கும். அந்த அழுகு. எங்க பாட்டி தான் வெட்டி கொடுப்பா. எங்க அம்மாவோட அம்மா. தள்ளுங்க அவதான் வெட்டி கொடுப்பா. நல்லா வெட்டி சாப்பிடுவோம். டேஸ்டான பழம் பலாப்பழம். இனிப்பா இருக்கும். நல்ல பழம். சுட்டி மகள் எங்க காணும்? பிக்க முடியாது. வெட்டணும். நல்லா வெட்டிட்டு தான் பிக்கணும். உடல் நிறைய, அது உள்ள நிறைய இருக்கும் இடம். இது வந்து நம்ம பலாப்பழத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை இது பண்ணிடலாம். ஏன்னா முள்ளா இருக்குச்சியா. காவியா தான் சொன்னா. உண்மைதான். நல்ல பழம் தான். ஆனா ரொம்ப பழமா இருக்குண்ணே. ரொம்ப பழமா சூப்பரா இருக்குல்ல. நல்லா இருக்கா பார்க்க? இனிப்பு இருக்கும். எந்த ஊர் பழம்? இது புதுக்கோட்டை பழமா? இது புதுக்கோட்டை பழம்னு சொன்னாங்க. புதுக்கோட்டை பழம் தான். அதான் அங்கிருந்து தான் வரும். வேற எங்கிருந்து வரும் நம்மளுக்கு தெரியல. பார்ப்போம். நல்ல வேளை இன்னைக்கு நறுக்கணும். நம்ம ஏமாத்திட்டானாமா? இல்லையா? இல்ல அது எப்படி 1-2 இதாகத்தாங்க செய்யும். நான் பார்வைக்கு ஏமாத்தி தான் இருக்கேன். சரி எடு பார்ப்போம். இல்ல எப்படி உள்ளுக்கு இருக்க பழம் 1-2 ஒரு மாதிரி ஆகத்தான் செய்யும். ஆனா அவ்வளவா பால்லாம் வரலையே. ஏன் பால் வந்தா என்ன ஆகும்? இந்த இதுல பால் நல்லா வரும். அப்படியா? ஆமா. ஆனா இதெல்லாம் வரலையே. 500 ரூபா. நல்லா மட்டும் இல்லைன்னா அவனை அடுத்து நான் விட மாட்டேன். போய் இல்லை விட மாட்டேன். உப்பிக்க விட மாட்டேன். ஏன்னா நான் அந்த கடைக்காரனுக்கு கண்டிப்பா பிடிச்சு விட மாட்டேன். இந்த ஒரு சைடு தான் அம்மா போயிருக்கு. சரியா? ஏமாத்தக்கூடாது. இல்லை ஐசு சொல்லுவோம். இந்த ஒரு சைடு தான் அம்மா போயிருக்கு. வந்து விட்டார்கள். வாங்க காவி. பாவாடை போட்டிருக்கா காவியா இன்னைக்கு. வணக்கம் பிரபுதரே. கத்தி நல்லா இருக்கு. நம்ம பொது நல்லா வெட்டுதோ. ஆனா கொஞ்சம் ஷார்ப் பண்ணணும். இல்லை, இந்த கறி நல்லா தான் வெட்டும். நல்லா வெட்டும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணணும். நீ சாப்பிடுப்பா ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் டேஸ்டி எப்படி இருக்கு? சூப்பர் இனிப்புமா. இந்த முத்து பத்தாரு. இந்த அப்பதான் முத்து பத்தாரு. இந்த ஊதான் முத்து பத்தாரு. நல்ல இனிப்பு பழம். நல்ல இனிப்பு. ஆனா இன்னைக்கு வெட்டுறது உட்கார்றோம். இன்னைக்கு வெட்டுறது நல்ல கட்டம். ஆமா. இல்ல வம்பா. நல்ல டேஸ்ட் பழம். காவியா இந்தா. காவியா. இந்த கொட்டையெல்லாம் எடுத்து வைக்க நம்ம இது பண்ணலாம். அவங்க ஒரு 4 பழம் அடிச்சு கொடுத்தாங்கல்ல, அந்த பழத்தை விட இது நல்லா இருக்கு. எனக்கு தோணுது அப்படி. உங்களுக்கு என்ன தோணுது? பறக்காதீங்க. குடுமா கொஞ்சம் வர எல்லாம் நான் கிளீன் பண்ணி உங்களுக்கு தான் தர போறேன். நீ சாப்பிடுப்பா. நானா சாப்பிடுவேன். இந்த காவியா எப்படி இருக்கு? உங்க அம்மா சூப்பர் பழம் அமிர்தமா இருக்கா? அதான் சொன்னேன். நான் சாப்பிட்டு பார்க்கட்டா? சாப்பிடு. டேஸ்ட் பண்ணி பார்க்க. பலாப்பழத்துல வாழ்க்கை தத்துவம் நிறைய இருக்கு. அது என்னன்னு காவியா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்பா இல்ல காவியாவும் சொன்னாலே. காவியா தான் சொன்னாலே அப்பா கட் பண்றது கஷ்டம். அது மாதிரி கஷ்டப்பட்டு கட் பண்ணா உள்ள அமிர்தமான டேஸ்ட் கிடைக்கல. அது மாதிரி வாழ்க்கையும் கஷ்டப்பட்டா நல்ல அமிர்தமா ஒரு வாழ்க்கை கிடைக்கும்.
உங்களுக்கு இவ்வளவு கூறு இருக்குங்க எனக்கு சந்தேகம் ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. எப்படி இருக்கு பழம்? சூப்பர் சூப்பரா இருக்கு. எல்லாம் எடுத்து போடுங்க. அவசரப்படாம சாப்பிட்டுட்டே இருக்காது. ஆனா ரொம்ப சாப்பிடக்கூடாது இது, அது ஒரு இது இருக்கு சரியா? அவசரப்படாம சாப்பிடுங்க. ஐயோ இதாப்பா அப்பாவும் தாரு. அப்படிதான் கீழே போடு. வெரி குட் பாய். எடுத்து ஒண்ணுனா தார். சாப்பிட்டு எப்படி இருக்கு காவ்யா? இங்க நான் ஒண்ணுனா எடுத்து போட எடுத்து உள்ளவே போலுங்க. அந்த தட்டுக்காலே இது இந்த தேங்காய் எண்ணெய் தேய்க்காம எடுக்க முடியாதோ? கை ஒட்டும், பிசுபிசுன்னு ஒட்டும். லைட்டா என்னது அம்மா அந்த அந்த தோலை வேஸ்ட் பண்ணாத, சிப்ஸ் போடுறலாம். என்ன தோல்? அந்த இது இது ரொம்ப நாராகுது. அந்த ஒரு நாரா இருக்கும். அது ரொம்ப நாராகுது. கொட்டை அதுக்கு மேல சூப்பரா இருக்கும் கொட்டைய. பலாப்பழ சிப்ஸ். நான் எடுக்க முடிஞ்சா பலாப்பழ சிப்ஸ் வீடியோ வருமா? மேபி வரலாம். பார்க்கலாம். மேபி வரலாம். பாப்போம். ஏமா கொட்டை எடுக்காம அப்படியே அதை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு பலாப்பழ சிப்ஸ் வீடியோ வராது. பலாப்பழ பாயாசம் வரும். அது இன்னைக்கு நாளைக்கே நாளைக்கு அது எடுப்போம். இது முடிச்சிட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் நிறைய வரும் ரெசிபி. பலாப்பழ பாயாசம் அப்புறம் அப்படியே நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் டேமேஜ் ஆகத்தான் செய்யுமோ. எனக்கு இது ரொம்ப ஆகிற மாதிரி தெரியுது இல்லையா? அது ஆகத்தான் செய்யும். அமுக்காது. ஏமா இப்படி இருக்கு? இருக்கும். அதான் நான் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். நல்லா இருக்கு, பார்ப்போம். நான் அதான் அந்த பச்சை கலர் பழத்தை கேட்டேன். அதை கொடுங்க. அவன் இதை கொண்டு போங்கன்ட்டான். அதுனா கரெக்டா இருக்கும். அடியே படல என்னமா? அது அடியே படல. சூப்பரா இருந்துச்சு அந்த பழம். எங்க சின்னையா ஒரு ஆள் இருந்தாரு, மாரிமு சின்னையான்னு. அவர் லாரியில வந்து கண்டக்டரா ஓடுவாரு. என்னதான் ஓடுவாரு? லாரியில கண்டக்டர். கண்டக்டரா? லாரியில கண்டக்டர். அந்த அப்பா அந்த மாரிமு சின்னையா பழம் வாங்கிட்டுருவாரு. எங்க கேரளால இருந்து கொண்டு வருவாரு. லாரி கிளீனர். ஆமா, லாரி கிளீனர். அந்த ஐயா வந்து நாங்கள் ஐயா கூட சின்னையா ஐயான்னு கூப்பிடுவோம். பலாப்பழம் வேண்டு எங்களுக்கு கொடுப்பாரு. எங்கள் வீட்டுக்கு நல்லா வெட்டி கொடுப்பாரு. எப்போ நான் சொல்ல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஐயாலாம் தவறி போனார். பெரிய சின்னையா, மாரி சின்னையா. அவர் பையன் நம்ம உறவுகளுக்கு தெரியும். அவர் மகன் யாரும் சொன்னதானே தெரியும். அது நம்ம அதாவது அப்படி இது விட இது வந்து நாங்க நல்லா சாப்பிட்ருக்கேன் நான் சிறு பிள்ளையில. ஆமா, நீ வந்து உங்க அம்மா பிறந்த ஊர் கேரளா ஓரத்துல பண்புலி. எங்க அம்மா பிறந்த ஊர் கேரளா பார்டர். கேரளா பார்டர், அதாவது புளியரை பக்கத்துல, செங்கோட்டை புளியரை அந்த சைடு. ஆச்சி வந்து வீட்டுக்கு சும்மா வந்தாலே பலாப்பழ சீசன்ல வீட்டுக்கு சும்மா வந்தாலே இது வாங்கிட்டு வரல, ஒரு கடையில வரையில வாழைப்பழம் வாங்கிட்டு வரல, அது மாதிரி வாழைப்பழம் வாங்கிட்டு வர மாதிரி இந்த பழத்தை தூக்கிட்டு வருவீங்க. அப்ப ரேட்டு கம்மி, நல்லா பழம். ஆனா பலாப்பழம் பார்த்து எடுக்கிறதுலயோ இப்படி எடுத்து எடுத்து போடுறதுலயோ எங்க ஆச்சி நல்ல எக்ஸ்பர்ட். சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா எப்படி பலாப்பழ பாயாசம் போடுறது, பலாப்பழ சிப்ஸ் போடுறது, அதெல்லாம் எப்படி பண்றது? எப்படி காரியா பண்ண? இப்ப விட்டா ஃபுல் பலாப்பழத்தை இந்த ஒரே அளவு அப்பாவை இப்ப சாப்பிட்டுருவாங்க ஒரு வேளை. அதான் உண்மை. சாப்பிடக்கூடாது. ஆனா ஆமா, பலாப்பழம் வந்து வெளியில முள் இருக்கும் சரியா, அதுக்கப்புறம் சக்கைகள் அந்த நார்கள் இருக்கும், அப்புறம் சுவையான கனி இருக்கும். இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். ஒண்ணு. இன்னொன்னு, பலாப்பழம் மாதிரிதான் நானு வெளியில பக்கத்தவா தெரியுவேன், ஆனா என் மனசு வந்து ரொம்ப கனிவா இருக்கும். அப்பா பேச பாருங்க. சரியா? முடியல முடி இல்ல, உண்மை இல்ல. எனக்கு அதனால அதே போல இந்த கஷ்டங்கள் பாருங்க, வெளியில முள்ளோட தூக்கிட்டு வந்து இந்த முள்ள மேல கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு அழுத்தம். எடுக்கும் முள்ளையும் ரொம்ப சிரமம், லேட் ஆகும். ஆனா அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்தோம்னா நல்ல இந்த மாதிரி திங்கலாம், நல்ல கனி கிடைக்கும் நம்மளுக்கு. சூப்பர் கனி. இதே மாதிரி கனி இந்த கனி இல்ல, கொட்டை எடுத்து போட்டாச்சு. அங்க போடு அப்பா. மாறி இருக்கு, அழுகல. நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு.
காவியா வெட்ட வெட்ட திங்கிறாளே. வெட்ட வெட்ட தின்னுகிட்டே இருக்கிற சுட்டி மகள். வெட்ட வெட்ட தின்னுகிட்டே இருப்பா. ஆமா, அவ்வளவுதான். இனிமே நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு இந்த விரல் தானா நடுங்குதுங்க பாரு. எப்படி பலாப்பழத்தை பார்த்தோன்னே நடுங்குது. நிஜமா நடுங்குது, நான் ஆட்டல. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. கவியா போதும் முடிக்கும்னு பாங்க, வாய் ஊறுது. பலாப்பழம் அப்படித்தான், போதும் நாம முடிக்கணும்னு நினைப்போம், ஆனா வாய் விடாது. என்ன செய்யறாங்க, அந்த டெம்ப்ட் இருந்துகிட்டே இருக்கும். சரி, நாங்க கடைசி காமிக்கிறோம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குதான். எனக்கு வேண்டாம், பழம் நல்லா இல்ல. என்னது பழம் நல்லா இல்ல? பழம் நல்லா இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 40-50 பழம் தின்னு. ஆமா, நல்லா வச்சு இறக்கிட்டு. அப்பாவி இப்போ பாத்தீங்களா? ஆமா, காமி சொல்லுங்க. நல்லா சாப்பிட்டேன், ஆனா ஒரு பழம் நல்லா இல்ல, அதுதான் நல்லா இல்லைன்னு நீங்க அதுக்குள்ளயோ எல்லா பழத்தையும் நல்லா இல்ல. இல்ல, இதுக்குள்ள ஃபுல்லா பழம் மட்டும்தான் இருக்கு. பரவாயில்ல, டேஸ்டா எப்படி பாருங்க, பழம் தின்னுட்டு ஒரு பழம் நல்லா இல்லையா, அழுகலா இருக்கான், பழம் நல்லா இல்லையா. நான் கொஞ்சம் இப்படி வா, ரெடி வா. உங்களெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? சொல்லு. சவைக்கிற சத்தத்தை மட்டும் கேளுங்க, அப்பா வாயை மட்டும் பாருங்க. ஏஎஸ்எம்ஆர் பண்ணிடுவோம் அதை வச்சு. ஆமா அழகா அப்போ வச்சு ஏஎஸ்எம்ஆர் பண்ணலாம். ஆமா, அப்படின்னா இந்த சாப்பிடுற சத்தத்தோட வீடியோ போடுவாங்களா? சமைக்கிற சத்தத்தோட சத்தத்தை மட்டும் சாப்பிடுறது. இது சாப்பிடுமா? தட்டுல விடாம வாய்ப்புல விடுத. அது நீ, அவ இப்பதான் சாப்பிடுறா. இப்பதான் ஒன்னு ரெண்டு எப்பா சாப்பிட்டேன், ஒன்னு ரெண்டு ஒரு பழத்தை எடு, அப்படி ஃபீலோட சாப்பிடுது. நான் வீடியோ எடுக்கிறேன். அதான் காமி. பெரிய பெரிய பழமா இருக்கு. என்ன செய்யுது? இது அப்படியே அப்படியே நீ சாப்பிடு ஃபீலோட. ஸ்லோவா காமிக்கணும்பா. இப்ப சாப்பிடு, அடுத்த வாய் கடி. ஆமா ஆமா, அடுத்த வாய் கடி. உங்களுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்கா. அம்மா இல்ல. சரி, ஓகே. பலாப்பழம் நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் சுமார் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன், சுமார்னு சொல்றேன். அந்த பலாப்பழ கடைக்காரர் ஏமாத்திட்டாருங்களே. என்ன அதெல்லாம் இல்ல, நல்லாதான் இருந்துச்சு. என்னைய பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. பழம் பாதி பழம் வேஸ்டா போச்சுல, அழுகலா போச்சுல. அதான் பலாப்பழத்துக்கு வந்து இது எப்படி பார்த்து எடுக்கணுங்கிறது இன்னும் எனக்கு சரியா வந்து மைண்ட்ல இதாக மாட்டேங்குது. அது நீங்க டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓரளவு பார்த்து எடுத்தேன். அந்த முள்ளா நல்லா கையை வச்சு பார்த்தோன்னா நல்லா குத்தணும், அப்படின்னா நல்லா பழுத்த பழம் அர்த்தம். இது அப்படிதான் பார்த்து எடுத்தேன். ஆனா கொஞ்சம் அழுகல் பாதி அழுகல் ஆகி போச்சு. சுட்டி மோள் படிச்சிட்டு இருக்கா, அவளுக்கு வந்து நாளைக்கு ஸ்கூலு. அப்புறம் பலாப்பழம் சட்டில எப்படின்னு சொல்லி சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி நேத்துள்ள வீடியோ இன்னைக்கு தான் எனக்கு ஃபினிஷிங் கொடுக்குறோம். எண்டிங் நேற்று போடல, அதனால இன்னைக்கு எண்டிங் ஃபினிஷிங். நாளைக்கு பலாப்பழம் நல்லா இருக்கு. வெயிட் பண்ணி நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. பலாப்பழ டிப், அதாவது பலாப்பழத்துல ரெசிபிஸ் 2-3 பண்ணுவேன். ஆமா, என்ன பலாப்பழ பாயாசம் பண்ணலான் இருக்கேன், பலாப்பழ அல்வா பண்ணலான் இருக்கேன். இன்னும் வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. பலாப்பழத்துல என்னென்னலாம் பிரியாணி பண்ணலாமா? பலாப்பழத்துல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல நான் சொல்லுங்க. ட்ரை பண்றேன் பலாப்பழ பிரியாணி. எனக்கு தெரிஞ்சது வந்து பாயாசம், அல்வா. அல்வா ரெண்டும் எனக்கு. கேசரி, அல்வா கேசரி ரெண்டும் ஒண்ணுதான். இல்ல கேசரி வந்து இப்படி இருக்கும், அல்வா வந்து இப்படி இருக்கும். அது இப்படி இப்படி ஐ மீன் கேசரி வந்து எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ரப் பண்ற மாதிரி ஒண்ணுதான். இது வந்து சாஃப்ட். சரி ஓகே. சரி ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. என்னைக்கும் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு உங்களுடைய ஆதரவு வேணும். எங்க வீட்டுக்கு எல்லோரும் பலாப்பழம் சாப்பிட வாங்க. பலாப்பழ ரெசிபி அடுத்தது போட போறேன், அதையும் சாப்பிட வாங்க. பாய் பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம்.